வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா தோசை பண்ண போகிறாங்க. ரவையை வச்சு ஈஸியாகிட்டு எளிமையான முறையில் வெஜிடபிள்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ரொம்ப தேங்க்ஸுங்க. எவ்வளோ நாளும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க. இதேமாதிரி தொடர்ந்து இன்னும் மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ரவை கூட சீக்ரெட்டாட்டு ஒரு பொருள் சேர்த்து இன்றைக்கி பண்ண போகிறாங்க. அவ்வளோ ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் சட்டுன்னு பண்ணலாங்க. காலையில் எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாண்டா. தோசை மாவு, இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சட்டுன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான் இன்றைக்கி பண்ணி போட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு உருளைக்கிழங்கு, 1 கப்பு ரவை, வடித்த சாதங்க. வடித்த சாதம் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கணும். நம்ம ரவைக்கு தகுந்தபடி எடுத்துக்கணும். நான் சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்தபடி நான் எடுத்துருக்கேன். இந்த பொருளை நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக கிடைக்குங்க. நமக்கு ஆப்பம் எப்படி சாஃப்டாக கிடைக்கும் அதே மாதிரி இதுவும் சாஃப்டாக கிடைக்கும். நம்ம சோடாவே ஆட் பண்ணாண்டாம், டேரெக்டாக நம்ம அப்படியே பண்ணலாங்க. உருளைக்கிழங்கும் நம்ம இதையும் போட்டு அரைச்சி பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் தேவையான பொருள்லாம் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கிடலாங்க. 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஆப்ஷன் தான், நீங்கள் கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கிடலாம். சின்ன குழந்தைகளாக இருந்துன்னா இங்கே அரைச்சி போடுங்க. காரம் தெரியாது, அதல்ட்ட கடி போட்டுச்சுன்னா சாப்பிடாதுங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்குங்க, இந்த மாதிரி சின்னதாட்டு கட் பண்ணிக்கோங்க, தோலை துருவிட்டு. அப்புறமா வடித்த சாதம் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரவை ஒரு பவுலுங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ஜீரகம், இஞ்சிலாம் போட்டிங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். எந்த பிரச்சனையும் வராது வயிற்றுல. அதனால் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி சாப்பிடுங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தோசைக்கு தந்தோடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து திட்டு திட்டாக கிடக்கும். நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு அரைச்சோம்னா நல்லா ஈஸியாக அரைஞ்சிருங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, தோசை மாவு பதத்துக்கு வேணும் நமக்கு. நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணுங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சுங்க. அளவுக்கு சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மிக்சி சாரை கழுவி ஊற்றிக்கலாம். ரவை வந்து ஊறும்போது கொஞ்சம் திக்காகும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. லாஸ்ட்டில் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும், காணுமா காணாதான்னு. கொஞ்சமாக மிக்சி சாரை கழுவி தண்ணி ஊற்றியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். சோடா தயிர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாங்க. இந்த ரவை தோசைக்கு வந்து ஒரு சட்னி தாளிச்சிக்கிடலாங்க. முருங்கைக்கீரை போட்டு சட்னி தாளிக்க போகிறேன். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாதிரி சட்னி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. நம்ம கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி சட்னி வைக்கும்போது கீரையை போட்டு சாப்பிடுங்க. இப்போ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு அரிசி, 2 பெரிய வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எந்த தோசைக்குனாலும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம நார்மலாக தோசை இட்லி பண்ணும்போது கூட இந்த மாதிரி முருங்கைக்கீரை வதக்கி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு, வரமிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 தக்காளி போட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிடலாம். தட்டி இதை அதோடய உப்பு போட்டாச்சுங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். கீரை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். நம்ம கீரை ஆட் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறட்டுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு வந்து வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமோண்டு தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கிடணும். முருங்கைக்கீரை சட்னி சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். தோசை இட்லி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சட்னி பண்ணுங்க. யாருக்குமே தெரியாது கீரை போட்டிருக்கிறது. அப்படியே சாப்பிட்ருவாங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சுங்க. மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ரெடிங்க. இதுக்கு ஒரு தாளசம் போட்டுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டு தாளிங்க. நல்ல மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வரமிளகாங்க. ரொம்ப 2 கொத்து கருவேப்பிலை. சூப்பராகிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியோட ஆட் பண்ணிடலாம். சட்னி ரெடிங்க. எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ஹெல்த்தியான சட்னி ரெடி. ரவை வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. வா, சூப்பராக ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நமக்கு மிக்ஸி சாரை கழுவி தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இதில் தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாம். கேப்சிக்கங்க. க்ரீன் கலர் கேப்சிகம் போட்டுங்க. இதுக்கு பதில் நீங்கள் ரெட் கலர் எல்லோ கலர் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கேரட்டு, ஒரு கேரட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயங்க. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளிங்க. சின்ன தக்காளியாட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நான் மாவுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. அப்புறமா மல்லித்தழை எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கடாயில் இல்லைடா தோசை தவாவில் எதுலனாலும் ஊற்றிக்கிடலாங்க. ஹெல்த்தியான ரவை தோசை ரெடி ஆக போகுது. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடாயை துடைச்சி எடுத்துக்கலாம்.
ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் ஆனோடனே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி விடணுங்க. கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம மூடி வச்சு விடணுங்க. மூடி வச்சோன்னா நல்லா சீக்கிரமாட்டு வெந்துடும். தோசை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்குங்க. திருப்பி போட்டாச்சு. பார்க்கலையே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாட்டு. கொஞ்சம் மூடி வச்சுக்கிடலாம், வெந்துடும். தோசை வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. சூப்பராக வந்திருக்கு. நம்ம எடுத்துக்கிடலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். தோசை வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. அடுத்தது இன்னொன்று ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். மூடி வச்சோம்னா சூப்பராக வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் வச்சா போதுங்க, வெந்துடும் உங்களுக்கு. வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வெந்தோடனே நம்ம திருப்பி போடணும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். வாவ், இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் ஹெல்த்தியான தோசை ரெடி. அதுக்கு வந்து முருங்கைக்கீரை சட்னி வச்சுருக்கோம். எம்மி எம்மி தோசை, எம்மி எம்மி சட்னிங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். சூப்பரான சட்னியும் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க, பஞ்சு மாதிரி. சாப்பிட்டு பார்க்கலாம். தோசையை சாப்பிட்டு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை சட்னிக்கும் தோசைக்கும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. தோசையும் அட்டகாசமாக இருக்குது, சட்னியும் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸில் பண்ணி கொடுத்து விடுங்க. அப்புறம் ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. வெஜிடபிளும் சேர்த்துருக்கனால குழந்தைகள் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.